ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான உடல் எடையை குறைக்கிற ரெசிபி தாங்க. அதுவும் சிம்பிள் ரெசிபி தோசை தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி 200 கிராம் எடுத்துருக்கேங்க. கேழ்வரகு 200 கிராம், கருப்பு உளுந்து 200 கிராம், கருப்பு கடலை 200 கிராம் எடுத்துக்கிட்டோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 2-3 வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. நமக்கு இதில் உள்ள நார்ச்சத்துகள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் எலும்புகளுக்கு. எல்லாமே நம்ம எலும்பு தேய்மானம் எல்லாம் இப்போ இந்த காலத்தில் சின்ன சின்ன பசங்களுக்கே வந்துருச்சு. அதெல்லாம் தடுக்கணுன்னா இதே போல் வாரம் ஒரு தோசை நீங்கள் செய்து கொடுங்க. பாருங்கள், இதை நம்ம இட்லியாக கூட வறுத்து கொடுக்கலாம். பாருங்கள், நல்ல கேரட்டெல்லாம் துருவி வச்சு அழகாக ஒரு டிஷ் கட் பண்ணி கூட கொடுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஒரு 2-3 வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா தானியத்தையும் சேர்த்து நம்ம கழுவிக்கலாங்க. அந்த கழுவின தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு ஊற்றுங்க. நல்லா வளரும் செடியெல்லாம். ஒரு 2-3 வாஷ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். எல்லாமே நல்ல ஹார்டான பொருள் தான் இது. பாருங்கள், கருப்பாக இருக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்கும் கூட. பார்த்திங்கன்னா இதை நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம். நான் 8 ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். காலையில் ஊற வச்சுட்டு இதை அரைச்சி ஒரு 1 ஹவர் 1.5 2 ஹவர்ஸ் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்துடும். தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கருப்பு கடலை, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, ராகி, வெந்தயம் சேர்த்துருக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 காஷ்மீர் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோங்க. கூடவே 2 கொத்தமல்லி கொத்தும் 2 புதினா கொத்தும் சேர்த்துக்கிறேங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கருப்பு கவுனி அரிசி மூளை செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவுதுங்க. சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்ல மருந்து. பாருங்கள், இந்த தசைப்பிடிப்பு அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரும். நமக்கு ரொம்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தால் தாங்க பிரச்சனை. கார்போஹைட்ரேட் கம்மியாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்பில் உள்ள கொட்டை கொழுப்பெல்லாம் இது கரைச்சிருங்க. கருப்பு உளுந்தும் அதே மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. தானிய வகையை சேர்ந்த கருப்பு உளுந்தை நம்ம முழுசாக உடைக்காமல் தோல் நிற்காமல் எடுத்துருக்கோங்க. பாருங்கள், இது நல்லா புளிச்சிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு நம்ம தோசை வார்க்க போகிறோங்க. தோசை கல் காஞ்சிடுச்சு. கூடவே கேரட்டும் துருவி வச்சுக்கிட்டோங்க. இதை நல்லா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். சாப்பிட திருப்புறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த கருப்பு உளுந்தில் செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க. குடலின் இயக்கத்தை மேம்படுத்தவும் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதுங்க. இதில் உள்ள மூலப்பொருட்கள் வயிற்றுப்போக்கையும் எதிர்த்து போராடுதுங்க. கருப்பு உளுந்து நிறைய பலன்கள் இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தோசை இட்லி எல்லாம் அந்த உளுந்து சேர்த்து பண்ணுவாங்க. உளுத்தம் களியெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ அந்த டிஷ்ஷெல்லாம் மறந்தே போச்சு. எல்லாருமே இது மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷாக பார்த்து செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. உளுந்தில் உருண்டை கூட செய்து கொடுக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்ல தோசை சூப்பராக வந்துருச்சு. நம்ம கேரட்டை இது போல் துருவிக்கலாம். நீங்கள் வெங்காயம் கூட இதே போல் திருவி இதில் கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். விதவிதமான தோசை பண்ணி கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இன்றைக்கி குழந்தைங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு நம்ம கடுமையாக டிஷ்ஷெல்லாம் கொடுக்காம இதே போல் ஆரோக்கியமான டிஷ்ஷாக கொடுங்க. சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு விட்டுற வேணாம். இது போல் சின்ன சின்ன டிஷ் அவங்க எதிர்க்க பண்ணுறப்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தோசைக்கல்லில் ஒரு வெங்காயத்தால் தேய்ச்சிட்டு ஊற்றினா நமக்கு தோசை ஒட்டாமல் வரும். நல்ல சூப்பரான சிம்பிள் ரெசிபி ஆரோக்கியமான தோசை தாங்க செஞ்சுருக்கோம். கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, பாருங்கள், ராகி, கொண்டக்கடலை சேர்த்து இந்த 4 பொருளையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை சும்மாவும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு வெங்காய சட்னி, தக்காளி சட்னி பொடியோடு சேர்த்து கொடுக்குறப்ப நல்லா ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாகவும் சாப்பிடுவாங்க. நிறைய நார்மல் தோசை கொடுத்திங்கன்னா அவங்க 4-5 சாப்பிட்டுக்கிட்டு நிறைய கார்போஹைட்ரேட் அதிகமாகிடும். இப்போ யாருக்குமே உடல் உழைப்பே இல்லை. ஆனால் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும், கொஞ்சமாகவும் சாப்பிடணுன்னா இதே போல்
தானியங்களை கொண்டு தோசை செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஆரோக்கியமான தோசையை நீங்களும் செய்து கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். இதே போல் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலே அவங்களுக்கு தேவையான கலோரி இருக்கும். தேங்க்யூ.